இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாள்ல நம்ம மோசேவோட தாயை குறித்து பார்க்கலாம். அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி அப்படின்னு மோசேனாலே எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கானான் தேசத்துக்கு நடத்தி சென்றதான ஒரு தலைவன். அந்த தலைவனை பெற்றெடுத்த தாய் பேரு தான் யோகபேத். அவங்க வாழ்ந்த காலத்துல ரொம்ப கொடுமையான காலமா இருந்தது. பார்வோன் ராஜாவின் அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த சமயத்துலதான் இந்த குழந்தை அவங்களுக்கு பிறந்தது. இவங்க பொறுமையா, அமைதியா, தாழ்மையுள்ள குணசாலியா இருந்தது நிமித்தம் தான் இந்த குழந்தைய ஆபத்திலிருந்து காப்பாற்றி தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்ப இந்த குழந்தை கொல்லணுங்கிற சிச்சுவேஷன் வந்த போதிலும் கூட அவங்க ஒழித்து வைத்து அந்த குழந்தைய கேர்ஃபுல்லா பாதுகாத்தாங்க. யாருக்கும் தெரியாதபடிக்கு கேர்ஃபுல்லா இருந்தாங்க. இவங்க எல்லாவற்றிலும் ரொம்ப ஜாக்கிரதை உள்ள ஒரு பெண்மணியா இருந்தாங்க. தனக்கு உண்டான காரியத்துல அவங்க ஏனோ தானோ என்று இல்லாதவங்களுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு தைரியம் உள்ளவர்களால் வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தை அவங்க செய்யறவங்களா இருந்தாங்க. அத போலதான் நம்மளும் தைரியம் உள்ளவர்களா இருக்கணும். என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளா, பெண்மணிகளா நம்ம இருக்கும்போது தைரியமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும். இப்படிப்பட்டவர்களா இருக்கும் போது நிச்சயமா நம்ம அடுத்த சந்ததிக்கு நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து அந்த பிள்ளைகள் வாழும்போது நிச்சயமா இயேசுவின் நாமத்தினால அவர்களும் தேவனுக்காக, கர்த்தருக்காக வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளா வாழ்வாங்க. நம்ம எப்படி வாழ்றோம்னு பிள்ளைகள் பார்க்கும் பொழுது நிச்சயமா அதை பார்த்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தருக்காக உயர்ந்து வளர்ந்த பிள்ளைகளா இருப்பாங்க. சமுதாயத்துக்கு தலைவர்களாகவும் ஜீவிக்க